Hi, good morning to everyone. Welcome back to Investment Achievement. Even day பட்ஜெட் உடைய லெவல்ஸ் எப்படி வரும், பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்தால் மார்க்கெட் எப்படி போகும், நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்தால் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது 30 ஜனவரி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கொடுத்துருந்தோம். அதாவது 25,500க்கு மேலே 25,600 ஒரு காலம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம். அன்றைக்கி ஸ்பாட் 25,422 க்ளோஸ் வச்சது. இந்த கேண்டலுக்கு கீழே எக்ஸாக்டாக இந்த கேண்டலுக்கு கீழே ஒரு பியரிஷ் கேண்டல் கன்ஃபார்மேஷன் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் கீழே தான் வரும். பட் இந்த கேண்டலுக்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதாவது 25,600 வரைக்கும் மூவ் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான சென்டிமெண்ட் இந்த இடத்துல வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். 25,600க்கு மேலே நாளைய தினம் முக்கியமாக சந்தை 25,600க்கு மேல் வலுவாக உடைத்து முடிவு பெற்றது என்றால் மேலே செல்லும்னுட்டு கொடுத்தோம். அது வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் வந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னும். இல்லை இதுக்கு கீழே ஒரு கேண்டல் நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட். அதை தான் நம்ம சொல்லணும். அப்படி மேல் நோக்கி செல்லாமல் இன்ட்ராடே கேண்டல், அதாவது இன்ட்ராடே கேண்டல் கீழ் வணிகம் முடிவு பெற்றது என்றால் இறங்கு திசையில் செல்லும். பட்ஜெட் நமக்கு கை கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது 25,000 வரை வந்துவிட்டு மீண்டும் உருட்டு விளையாட்டை தொடரும். இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அப்போ மார்க்கெட் இந்த கேண்டலுக்கு கீழே வந்ததா? இப்போ பட்ஜெட்டை வந்து நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்ணுமா? பட்ஜெட்டை நம்ம தான் ரெடி பண்ணுமா? பிகாஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லிவிடும் எப்படி மூவ் ஆக போகுது, பட்ஜெட் எப்படி வரப்போகுது, மார்க்கெட்டில் என்ன டென்ஷன் இருக்குன்னுட்டு. மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நடந்ததா எக்ஸாக்டாக? அப்போ பாசிட்டிவ் நியூஸஸ்னால் என்னவா வந்திருக்கணும்? டாக்ஸேஷன் குறைச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்திருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், எஃப்ஐஎஸ்க்கு ஃபேவர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கட்டாயம் மார்க்கெட் பாசிட்டிவ் நியூஸஸாக மேலே ரியாக்ட் பண்ணியிருக்கும். பட் வந்து நம்ம அம்மையார் வந்து இன்றைக்கி வந்து சோழியை முடிச்சு விட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்னடா போடுறான் டேரிஃப், நீங்கள் போடுற டேரிஃபை ஒக்க போகிறா இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. 0.22 0.5. அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா 150% வந்து டேரிஃப் ஹைக் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சைபர் 2ன்ற மாதிரி இருக்கும், இங்கே 5 தெரியுதுங்களா? அப்போது அதிகமான டாக்ஸேஷன் போட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எஸ்டிடி, இந்த ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸுக்கு இதுக்கு வந்து நாங்கள் போடுவோன்னிட்டு. ஒரு 400 ரூபாவில் இருந்தது ஒரு 1000 ரூபாய்க்கு மாறுது, 1100 ரூபாய்க்கு மாறுதுன்னும் போது அது எஃப்ஐஎஸ்க்கு நெகட்டிவ் சைடில் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை இன்றைக்கி வந்து வெர்டிக்கல் ஃபாலாக இறக்கி விட்டுருக்குறாங்க, செங்குத்தாக பிளந்து விட்டாங்க. இது ஒரு காலம் வால்டலிட்டி மார்க்கெட்டாக தான் பட்ஜெட்லலாம் இம்பேக்டை கொடுத்துருக்கு. பெரிய இம்பேக்டும் இருக்காது, இது மாதிரி டோஜி டைப் ஆஃப் மேலே ஓடும் கீழே ஓடும். ஆனால் இன்றைக்கி வந்து டிராஸ்டிக்கான டவுன் சைட் 4 ஹவர்ஸ் கேண்டலில் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பொழந்து விட்டுட்டாங்க. நம்ம கொடுத்த டார்கெட்டுக்கு கீழும் மார்க்கெட் வந்தது. இன்னொரு அடி அடிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்குவே வந்துட்டுருக்கும். இதை தான் நம்ம மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஓகே, வாட் எவர் மேபி, நிறைய பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நிறைய செக்டாருக்கு வந்தது, நெகட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டுக்கு வந்ததுன்றதை டிக்ளேர் பண்ணிக்கணும். மார்க்கெட் ஸ்டில் இன் செல்லிங் ப்ரெஷர். ஸோ அடுத்த சப்போர்ட்டான நம்ம எதிர்பார்க்க வேண்டிய இடம் இந்த ஜோன் ஒரு காலம் வரும். அது எந்த ஜோனுன்னு பார்த்திங்கன்னா 24,380. கிளியராக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணவங்களுக்கு ஃபர்தர் மூவ் வந்ததுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஜோன் 25,000. மண்டே ஏதாவது மிராக்கல், இது வந்து என்ன சொல்கிறது, பட்ஜெட் டே உண்டான வால்டலிட்டி அப்படின்ட்டு இங்கே வந்து ஷார்ட் கவரிங் ரேலி வந்து இதுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக கேண்டில் க்ளோசஸ் வந்தால் தான் டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அதுவும் மேலே நடுவில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இந்த ஜோன் உடைச்சதுன்னா மார்க்கெட் சிவியர் ஃபால் வரும்னுட்டு. அந்த ஜோனை உடைச்சி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 24,380. ஸோ ஃபால் ஆகுது, இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடுச்சுன்ட்டு ஓடி போய் வாங்கிட்டு இருக்காதீங்க. ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கட்டும், ஓடுற மிஷின் நிற்கட்டும். டவுன் சைடில் வருதுன்னா நின்றுட்டு ட்ரெண்ட் ரிவர்சல்ன்ற சைன் வரும்போது அக்குமுலேட் பண்ணுங்கள். இதனால தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட சார் இந்த ஸ்டாக் வாங்கலாமா அந்த ஸ்டாக் வாங்கலாமா, நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத
ஆவரேஜ் பண்ணலாமா அது இதுன்னு கேட்கும்போது கூட நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்கன்னு சொன்னதுக்கு இன்றைக்கி வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5,000 ரூபி நெகட்டிவ், டோட்டலாக வந்து ஒரு 12.41% நெகட்டிவ் பயஸில் தான் இருக்குது. பி பேஷன். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அடுத்த வாரம் எப்படி மூவ் ஆக போகுதுன்றதை டிசைட் பண்ணுவோம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.